ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆல். வணக்கம். நான் உங்கள் சுரேஷன் நடா 247 தமிழ்லேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சக்கரவியூகா சீரீஸ். ஓகே, ஸோ ஜிஎஸ்க்கான அந்த நியூ கமர்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நியூ கமர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது சக்கரவியூகா சீரீஸு குரூப் 2க்கான ஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சீரியஸ் 3 months நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ புக் வைஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டு டெலகிராமில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குவிஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து புக்லேருந்து லைன் பை லைன் வந்து கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் படித்து டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் அப்படி இருக்கும். 25 கொஷின் 20 கொஷின்ஸ் புக்கில் இருக்கும். ஒரு 5 கொஷின்ஸ் வெளியேருந்து எடுப்பேன். ஓகே, பட் புக்கிலேருந்து ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நியூ கமர்ஸாக இருந்தால் என்னோடய ப்ளேலிஸ்ட் டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லையுமே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இன்னும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல குரூப் 2க்கு. February 1க்கு அது கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆனாலும் ஆகலாம். ஓகேவா, பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, நீங்கள் அது வரைக்கும் நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஜிஎஸும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, 3 months. சரியா, ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இது வந்து லேட்டர் வேதிக் டாபிக். ஓகே, ஆல்ரெடி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாங்கள் 1 2 முடிச்சிட்டோம். அதாவது வேத காலத்தில் ஏர்லி வேதிக் முடிச்சிட்டோம். இது லேட்டர் வேதிக். ஓகே, ஸோ இது என்னோட கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, Y247. இது என்னோட டெலகிராம் ஐடி, ஆர்ஆர்பிக்கு, எஸ்எஸ்சிக்கு, டிஎன்பிசிக்கு. ஓகேவா, குரூப் 4 போட்டிருக்கு, பட் குரூப் 2 குரூப் 1 எல்லாமே கன்சிடர். இது பிளேலிஸ்ட். ஓகேவா, இது என்னுடைய பிளேலிஸ்ட். ஸோ February 1 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகும். இது போஸ்ட்போன் ஆனால் ஆகலாம், பட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? Okay guys, first question. Later Vedic texts were composed before the Rigveda Samhitas. Yajur, Sama, Atharvana Vedas were composed before the Rigveda. கேள்வி வந்து ரிக்வேத சமீதங்களுக்கு முன்னால் பிற்கால வேத நூல்கள் ஏற்றப்பட்டன. ரிக்வேதத்துக்கு முன்னால் யஜு, சாம மற்றும் அதர்வன வேதங்கள் ஏற்றப்பட்டன அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா, ஸோ ஆன்சர் இது A only, B 2 only, both 1 and 2, D none, which is the right answer அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா, அதாவது சம்ஹிதாஸ் அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த நம்ம பார்த்த ஸ்மிருதி சம்ஹிதாஸ் அப்படின்னா அந்த நூல்கள் இதெல்லாம் ரிக்வேத காலத்துக்கு முன்னாடி லேட்டர் வேதா பிற்கால வேத காலத்தோட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், த ஆன்சர் இஸ் டி நன். ஓகேவா, டி நன் ரெண்டுமே இல்லை. ஏன்னா ரிக்வேதா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் அதை வேணால் சாம வேதமெல்லாம் வந்தது. ரிக்வேதாக்கு முன்னாடி எந்த வேத எதுவும் எழுதப்படலை, அதுக்கப்புறமா தான் எழுதப்பட்டது. ஓகேவா, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தவறானது. ரெண்டாவது கேள்வி, later Vedic text speaks about the region of the which falls in the Indo-Gangetic divide and upper Ganga valley. பிற்கால வேத நூல்கள் இந்தோ கங்கை பிளவு மற்றும் மேல் கங்கா பள்ளத்தாக்கில் வரும் பகுதியை பற்றி பேசுகின்றன. ஓகேங்களா, வீடியோ ஓகே, அல்லது குகு பஞ்சாலா, வாஷக்கல் ஓகே, கோசலா அப்படி சொன்னாங்க. விதேஹா ஓகே, அது வீடியோ அப்படின்னு இருக்குது. ஓகேவா, விதேஹா ஓகே, விதேஹா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, விதேஹா குரு பாஞ்சாலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். விதேஹா குரு பாஞ்சாலா, அப்புறமா வாஷாஸ் ஓகே, வாஷாக்கள், அதுக்கப்புறமா கோசலா. யார் இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயினில், அதாவது இண்டோ கங்கா பள்ளத்தாக்கின் பகுதிகளில் மேல் கங்கை சமவெளியில் ஓகே ரீஜன் வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. விதேஹா குகு பாஞ்சாலா வாஷாஸ் கோசலா. ஓகே, எஸ், ஆன்சர் வந்து குகு பாஞ்சாலா. நம்ம கிளாஸ் எடுக்கும் போதும் சொல்லியிருப்போம், குகு பாஞ்சாலா எல்லாம் ஒருங்கிணைந்து கடைசியில் பாகத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளானு, அதுலேருந்து தான் பாகத் அப்படின்ற நேமும் வந்துச்சு அப்படின்னு நம்ம பேசணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து குகு பாஞ்சாலா. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசலாம். ஓகேவா, அடுத்து தேர்ட் கொஷின், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏர்லி வேதிக் சொசைட்டி. ஓகேவா, ஆரம்ப கால வேத சமுதாயத்தின் பண்புகள். த ஐடியா ஆஃப் ஜனபதா அண்ட் ராஷ்ட்ரா ஆஸ் அ டெரிட்டோரியல் யூனிட் ஆட்ஸ் டெவலப்டு. ஓகே, அப்போ தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, அடுத்து ராஜா வீல்டட் மச் பவர் அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸ் பிகன் ஸ்ட்ரீக் டீப் ரூட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து வர்ணா சிஸ்டம் அட் டெவலப்டு வெல் அண்ட் சூத்ரா ஐடென்டி பிகேம் மோர் ரிமார்க்டு டியூரிங் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனபதா மற்றும் ராஷ்டிராவை பிராந்திய அலகுகளாக உருவாக்கியது. ராஜா அதிக சக்தியை பயன்படுத்தினர் மற்றும் சமூக பிளவுகள் ஆழமான வேகளை தாக்க தொடங்கின.
இந்த காலகட்டத்தில் வர்ண அமைப்பு நன்றாக வளர்ந்தது மற்றும் சூத்ரா அடையாளம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக மாறியது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் ஏர்லி வேதிக் சொசைட்டியில் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. விச் இஸ் ஒன் ஆஃப் த ரைட். எது சரி எது தப்பு? ஓகே, இல்லை எல்லாமே சரியா இல்லை எல்லாமே தப்பா அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஏர்லி வேதிக் பீரியட். ஓகே, எஸ். ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து இது ஆல்ரெடி நம்ம ஏர்லி வேதிக்கில் பார்த்த ட்ரெண்டு தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நன். பிகாஸ் ஜனபதா, ராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ஏர்லி வேதிக்கில் பெரிய அளவில் வரல, குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. லேட்டர் வேதிக்கில் தான் ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆச்சு. அது வரைக்கும் குட்டி குட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி தான் இருந்தது. அதே மாதிரி ஏர்லி வேதத்தையும் வீல்டட் மச் பவர் கிடையாது. ராஜா அப்படின்றவன் ராஷ்டிராவை ரூல் பண்ணுறவன், அவன் தான் ராஜன். ஓகே, அவனுக்கு ஃபுல் பவரெல்லாம் கொடுக்கப்படலை. சபா, சமதி, விதாத்தா நம்ம பார்த்தோம்ல அந்த கம்யூனிட்டி, அந்த கவுன்சில், அதுதான் முழு பவர் இருந்துச்சு. ராஜா அதை கேட்டு தான் சரி நடப்பான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுவும் தப்பு. அதே மாதிரி வர்ணா சிஸ்டம் டெவலப்டணும். வர்ணா சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு வேகுண்டலை. இதில் ஏர்லி வேதிக் ஆகம வேத காலத்தில். இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே ரிக்வேதிக், அதாவது லேட்டர் வேதிக் பிற்கால வேத காலத்தோட பாயிண்ட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ ஆன்சர் வந்து டி, நன். அடுத்து 4வது கேள்வி. ஓகே, archaeological sites have uncovered beads and ornaments, fabric and glass beads also developed in the part. Okay, தொல்பொருள் தளங்கள் மணிகள் மற்றும் ஆபரணங்களை கண்டுபிடித்துள்ளன. மேலும் கண்ணாடி மணிகள் புனையப்படுவது இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது. எந்த பகுதி? முதிர்ந்த ஹரப்பா சிவிலைசேஷன், அதாவது லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக். ஓகே, எப்போ இதெல்லாம் வந்து கிளாஸ் பீட்ஸ் வேர் ஆல்சோ டெவலப்ட் இந்த பார்ட். ஓகே, இதெல்லாம் எப்போ வந்து அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் எந்த காலத்தை சார்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. மெச்சூர் சிவிலைசேஷனா, மெச்சூர் ஹரப்பாவா, அதாவது முதிர்ந்த ஹரப்பாவா, இல்லை பின்னர் ஹரப்பாவா, இல்லை ஆரம்ப கால வேதமா, இல்லை பின்னர் வேத காலமா? விச் ஒன்? ஓகே, எஸ், ஆன்சர் வந்து லேட்டர் வேதிக். அன்கவர்ட் பீட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபேப்ரிகேஷன்ஸ், அன்கவர்ட் பீட்ஸ் மணிகள் இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஃபேப்ரிகேஷன், கிளாஸ் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து லேட்டர் வேதிக்கில் தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் லேட்டர் வேதிக். அடுத்தது 5வது கேள்வி. தாகாசுகோ த முகல் பிரின்ஸ் டிரான்ஸ்லேட்டட் த உபனிஷத்ஸ் இன்டு பெர்ஷியன் இன் டேஷ். ஓகே, முகலாய இளவரசனான தாகாசுகோ உபநிடங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஓகே, எப்போ? இது வந்து என்ன சார், இது முகலாயர்கள் கதையை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது நம்ம 6th புக்கில் யூனோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதை அப்படியே கட் பண்ணி கொஷின்ஸாக வச்சுருக்கேன். ஓகே, எங்கே படித்தா என்ன ஆகுது? தாகாசுகோ த முகல் பிரின்ஸ் டிரான்ஸ்லேட்டட் த உபனிஷத்ஸ் இன்டு பெர்ஷியன். எந்த காலம்? ஓகே, ஆன்சர் 1657, 1667, 1647, 1655. ஓகேவா? உபநிடங்களை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தார். ஓகே, ஆன்சர் வந்து 1657. ஓகேவா? 5th கொஷின். சூப்பர். நெக்ஸ்ட் 6th கொஷின். They lay stress on knowledge and realization of self or Atma and Brahman. Meditation cycle of birth and death. This is the first statement. They are not considered the ideas of karma and good conduct, self-restraint, mercy, generosity as virtues, despite the ritual dominated aspects of early Vedic people. Okay, அவர்கள் அறிவு மற்றும் சுய அல்லது ஆத்மா மற்றும் பிரம்மம், அதாவது உயர்ந்த மனிதர், தியானம், பிறப்பு மற்றும் மிகப்பு சுழற்சி ஆகியவற்றை உணர்ந்து கொள்வது, அவை கர்மாவின் கருத்துக்கள், நல்ல நடத்தை, சுய கட்டுப்பாடு, கருணை மற்றும் தாராள மனப்பான்மை என கருதப்படவில்லை. சடங்கு வேத வாழ்க்கையில் சடங்கு ஆதிக்கம் செலுத்திய அம்சங்கள் இருந்த போதிலும் ஏர்லி வேதிக்கில் ஆரம்ப வேத காலத்தில், சரிங்களா, சடங்கு வேத வாழ்க்கை இதுதான் வந்து அதிக அளவில் இருந்த போதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஆதிக்கம். ஓகே, அங்கே கொடுத்துருக்கு. எது சரி அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சடங்கு வேத வாழ்க்கைகளின் சடங்கு ஆதிக்கம் செலுத்திய அம்சங்கள் இருந்த போதிலும் என்ன முறைகள் செயல்பட்டன? ஓகேவா? 6th கொஷின். எது சரி எது தப்பு? ஓகே, எது சரி எது தப்பு, இதுதான் கேள்வி. இது வந்து அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா புக்கில் இந்த லைன் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக படிச்சிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ ஆன்சர் வந்து ஏ. They are not considered the ideas of karma, they are considered. ஓகேவா? ஓகே, they are considered ideas of karma and good conduct, self-restraint, mercy, generosity as virtues. ஓகேவா? அதாவது கர்மா மற்றும் நல்ல நடத்தை, சுய கட்டுப்பாடு, கருணை மற்றும் தாராள மனப்பான்மை,
கருதப்படவில்லை இல்லை கருதப்பட்டன. ஓகே, அதனால் ஆப்ஷன் இது தப்பு. தேர்டு, டிஸ்பை த ரிச்சுவல் டாமினேட், முக்கியமானது சடங்கு ஆதிக்கம். ஓகே, ஏர்லி வேதிக் பீரியட், ஆரம்ப வேத காலம், ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆரம்ப வேத காலத்தில் கிடையாது, பிற்கால வேத காலத்தில் தான் வந்தது. ஓகே, ரிச்சுவல் டாமினேட்டர் வந்து ஏர்லி கிடையாது, லேட்டர். ஓகே, ஸோ இதுவும் தவறான பதில். ஸோ ஆன்சர் வந்து A ஒன் ஒன்லி. ஓகே ஃபைன். அடுத்து 7வது கேள்வி. Upanishads, which mean sit to nearby, texts with philosophical inquiries were composed during this period. They were also refers to us. இந்த காலகட்டத்தில் உபநிஷத்தில் அருகில் உட்கார்ந்து கொள்வது. ஓகே, அதாவது உபநிஷத்னா விச் மீன் சிட் டு நியர்பை, அருகில் உட்கார்ந்து கொண்டு அந்த என்ன சொல்கிறது கல்வி அறிவை பெறப்படும், அதுக்கு பேர் தான் உபநிஷத் அப்படின்னு மீனிங். ஓகேவா, அதாவது உபநிஷதம்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிலாசபிக்கல் எல்லாமே சொல்லப்படுது. ஆனால் அந்த உபநிஷதம் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுதுன்னா, நீ கற்றுக்கக்கூடிய விஷயத்த குருவோடைய முன்னாடி அமர்ந்து கொண்டு கற்றுக்கணும். ஓகேவா, அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, நூல்கள் தத்துவ விசாரணைகளுடன் இயற்றப்பட்டன, அவை இன்று குறிப்பிடப்பட்டன. இதில் எது? ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, நன். அந்த மாதிரி அருகில் உட்காந்து கற்றுக்கூடியது எது? ரிக்வேதமா, யஜுர்வேதமா, சாமவேதமா? இதில் எது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, 7th கொஷின். உபநிஷதம் அப்படின்னா அது அருகில் அமர்ந்து கொண்டு ஞானத்தை பெறுதல், அதுதான் மீனிங். அதில் எது? ரிக்கா, யஜுகா, சாமாவா? இந்த கான்செப்டில் வருது. ஓகே, ஸோ 11th ஒன் ஆன்சர் இஸ் எஸ், இட்ஸ் என்ன நன், பிகாஸ் இது 3 வராது. வேதாந்தா, வேதாந்தா. ஓகே, இதுதான் வந்து வேதாந்தா, இதுதான் வந்து அருகில, அதாவது உபநிஷதம் மாதிரி அருகில உட்காந்து கற்றுக்கிறது. ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா, ஃபைன். அடுத்த கேள்வி. ஓகே, இன்னைக்கு 70% ஆஃபர் இருக்குது நம்மளுடைய அடா டீமில். இது என்னோட கோட் Y247, நீங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ February 1 இது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குது பேட்ஜ். ஓகேவா, February 1. ஸோ பார்த்துக்கோங்க, February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். Y247 இது என்னோட கோடு. 70% ஆஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக 2743 கிடைக்கும். ஓகேவா, குரூப் 1 குரூப் 2A பேட்ச் February 1 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். தட் மீன்ஸ் வந்து கிளாஸஸ் போஸ்ட் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஆச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் February 1 இப்போதைக்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. February 1 தான் ஃபைனல். இன்னும் அது சேஞ்சஸ் பற்றி எந்த டீட்டெயிலும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் February 1 தான், நோ ப்ராப்ளம். அடுத்தது 8th கொஷின். During the later Vedic period, the Upper Ganga Doab was the center of the Aryan culture. Okay, during the later Vedic period, Upper Ganga Doab was the center of the Aryan culture. This region is described as the land of Kugu Panchala. The Prajapati lost their importance. Vedic gods Agni and Indra became the main deity. அப்படின்னு சொல்லப்படுறது. எது சரியானது, எது தவறானது? பிற்கால வேத காலத்தில் கங்கை தோவாப் என்பது ஆகிய கலாச்சாரத்தின் மையமாக இருந்தது. இந்த பகுதி குகு பாஞ்சலகனின் நிலம் என்று விவரிக்கப்படுகிறது. பிரஜாபதி அவர்களின் முக்கியத்துவத்தை இழந்தார். வேத கடவுளாக அக்னி மற்றும் இந்திரன் பிரதானமான தெய்வமாக மாறினார். ஓகே, எது சரியான கேள்வி, சரியான பதில் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, விச் ஒன் இஸ் ரைட்? 8th கொஷின். ஓகே, கொஞ்சம் ஈஸி தான் கொஷின், இது ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, எஸ், 8th one ஆன்சர் வந்து இட்ஸ் அன் ஏ. ஓகே, ஏ, பிகாஸ் பிரஜாபதி லாஸ் த இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பிரஜாபதி தான் மெயின் டிடி. ஸோ இது மெயின் டிடி யாருன்னா பிரஜாபதி. யார் லாஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ்னா அக்னி அண்ட் இந்திரா லாஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ். சென்டென்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அக்னி அண்ட் இந்திரா தான் லாஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இவங்க இப்போவும் ஏர்லி வேதிக்கில் தான் பவர்ஃபுல், லேட்டர் வேதிக்கில் இவங்க தான் மெயின் காடாக வந்தாங்க. சரிங்களா, தட் மீன்ஸ் 3 காடுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வகதியாகனா பிரஜாபதி, இவங்க கீழே தான் இவங்கெல்லாம் வராங்க. அப்படி தான் கதை கொண்டு போனாங்க. ஓகே, ஸோ 9th கொஷின். லேட்டர் வேதிக் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். லேட்டர் வேதிக்குடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி. த மெட்டீரியல் கல்ச்சர் ஃபவுண்ட் இன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிவீல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். தொல்பொருள் தளங்களில் காணப்படும் பொருள், கலாச்சார பொருட்கள் மற்றும் பொருட்களின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. தட் மீன்ஸ் அது எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, தட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸ்பெஷலைஸ்டு கேகவன் ட்ரேடர்ஸ் எக்ஸிஸ்டட். ஓகே, சிறப்பு கேகவன் வர்த்தகர்கள் இருந்தன. கேகவன் சொல்லலாம், இந்த சாத்தவஹாசன்வாங்கள அந்த மாதிரி. இங்கே வந்து பானிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது no evidence of coins have been found and therefore barter must have been the medium of exchange. ஓகேவா, நாணயங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை, எனவே பண்டமாற்றும் பரிமாற்றம் ஊடகமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பண்டமாற்றும் முறை அப்படின்னு சொல்லப்படுது. 9th question, which one is the right? ஓகே, எது சரி எது தவறானது? ஆப்ஷன் A 1 and 2, ஆப்ஷன் B 2 and 3, ஆப்ஷன் 3 1 and 3, ஆப்ஷன் D 1 2 3. which one is the right one? ஓகே, இல்லை எது வந்து சரியானது? ஓகே, 9th question answer is, I hope you guessed yes, answer D. எல்லாமே சரிதான். சரிங்களா, everything is right. Next 10th question. Reference to the elephant are often found in the along with the elephant keeper. இது எதில்? யானை பற்றி குறிப்புகள் பெரும்பாலும் யானை பராமரிப்பாளருடன் காணப்படுகிறது. ஓகே, எந்த நூலில்? ரிக்வேதா, யஜுர்வேதா, அதர்வணவேதா, சாமவேதா. ஓகே, யானை பற்றின குறிப்பும் கூட யானை பாகன் சொல்கிறோம்ல, அதாவது கீப்பர் அப்படின்னா யானையை பார்த்துக்கிறவன், அந்த யானை பாகன் அவனுடைய குறிப்பும் சேர்த்தே இருக்குது. ஓகே, இது எந்த நூலில்? ரிக்வேத நூலில், யஜுர்வேத நூலில், அதர்வணவேத நூலில், சாமவேத நூலில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு? ஐ திங்க் இது வெளியே தான் எடுத்துருக்க கொஷின், புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். லெட்ஸ் லேர்ன், நோ ப்ராப்ளம். ஸோ 10th one answer? எஸ், இட்ஸ் என்ன சி அதர்வ வேதம். ஓகே, அதர்வேதத்தில் இதை பற்றின குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 11th question. Argue against such a view and stress the importance of realizing the Atma or inner self. ஓகே, அத்தகைய பார்வைக்கு எதிராக வாதிடுங்கள் மற்றும் ஆத்மா அல்லது உள் சுயத்தை உணர்ந்து கொள்வது முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் எது? ஓகேவா, ஓகேவா, அத்தகைய பார்வைக்கு எதிராக வாதிடுங்கள் மற்றும் ஆத்மா அல்லது உள் சுயத்தை உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேதம் சொல்லுது? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எதுவும் இல்லையா? ஓகே, எந்த வேதம் சொல்லுது? தட் மீன்ஸ் ஆல்ஃபா அண்ட் ஆத்மா அண்ட் இன்னர் செல்ஃப். ஓகே, ஆத்மா மற்றும் உள் உணர்வு, அந்த செல்ஃப், உள் சுயம் அல்லது உள் உணர்வு, அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணணும்? நிலைநிறுத்தணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸை வந்து, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதை வந்து ஆதிக்க செலுத்தணும், அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, அது எந்த வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 11th one. எது சொல்லப்பட்டிருக்கு? வேதம்ன்றல எது சொல்லப்பட்டிருக்குது? ரிகா, யஜுகா, சாமவா, அதர்வண வேதமா? 11th one. எஸ், ஆன்சர் வந்து டி, நன். இது எதுவும் அதை பற்றி சொல்ல. ஆத்மான் செல்ஃப் இன்னர், ஏன்னா ஓகே நான் ஆன்சர் சொல்ல, ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஆன்சர் செட் பண்ணிப்பேன் லேட்டர் வெதிக்கினால, அதனால் டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிறேன். ஆத்மாஸ் இன்னர் செல்ஃப் அதை பற்றி சொல்கிறது எதுனா உபனிஷதம். ஓகேங்களா, உபனிஷாத்ஸ், உபநிடதம், உபநிடதம். சரிங்களா, இதுதான் வந்து ஆத்மா மற்றும் இன்னர் செல்ஃப் அப்படின்னா சுயம். இதை நீங்கள் தேடணும், இதுவே வந்து போதும், என்ன சொல்கிறது, மோட்சத்துக்கான வழியை தவிர மற்ற விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்கிறது தான் உபனிஷதம். ஓகேவா. நெக்ஸ்ட் 12th question. Pastoralism continued to be important in later Vedic. ஓகேவா, பிற்கால வேதத்தில் ஆயுர்வாதம் தொடர்ந்தது முக்கியமானது. ஓகேவா, தொடர்ந்து முக்கியமானது. ஆயுர்வேதம்னா பாஸ்டோலிசம், கால்நடை மேய்த்தல், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். Cattle were considered sacred. கால்நடைகள் புனிதமாக கருதப்பட்டன. They became part of the exchange and the redistribution. அவை பரிமாற்றம் மற்றும் மறு விநியோகத்தின் ஒரு பகுதியாக மாறியது. They offering the cattle as a part of Dakshina continued. ஓகே, தக்ஷினாவின் ஒரு பகுதியாக, தட்சணைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, கால்நடைகளை பிரசாதம் தொடர்ந்தது, கால்நடைகளை பிரசாதமாக எடுத்துக்கிட்டாங்க. Pastoralism supplemented agriculture. ஆயர் வேளாண்மைக்கு துணை புரிந்தது அப்படின்னு கொஷின்ஸ். ஓகேவா, ஆஃபரிங் ஆஃப் கேட்டல், ஆஃபரிங்னா என்ன சொல்லுது, மாடுகள். ஓகேவா, அதை வந்து தட்சிணமாக பெற்றுக்கொள்ளுது, ஒரு பிரசாதமாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் எது சரி எது தப்பு? 12வது கேள்வி. ஓகே, பாஸ்டரலிசம் கண்டினியூட் டு பி. பாஸ்டரலிசம் லேட்டர் வேதிக்கில் ஆயர்வாதம் அல்லது கால்நடைகள் வந்து அந்த மாதிரி, அதாவது கால்நடைகளை மேய்ப்பவர்கள் தான் ஆயர்கள் அப்படின்வாங்க. ஓகேங்களா, அது பிற்காலத்தை வைத்தால எந்த மாதிரி இருந்தது? ஆப்ஷன் E 1 2 3, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் B 2 3 4, ஆப்ஷன் C 1 and 3, ஆப்ஷன் D all the above. ஓகே, விச் இஸ் த ரைட் ஆன்சர். இது நீங்கள் இந்த பாஸ்டரலிசம் டாப்பிக்கில் போனீங்கன்னா அப்படியே அந்த பேகா இருக்கும், அந்த பேகாவில் இருக்கிறது அப்படியே கட் பண்ணி 4 கொஷினும் செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரீசன் வந்து கட் காப்பி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம தமிழ் புக்கில் கட் காப்பி பண்ண முடியல, ஏன்னா ஃபாண்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது பிபிடியில். ஓகே, ஸோ தட் வந்து நான் கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும்.
தமிழ் எடிட்டிங் தெரியாது, ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அதனால தான் வாயிலே நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 12th ஒன் ஆன்சர் வந்து இட்ஸ் டி ஆல் தி அபோவ். ஏன்னா எல்லாமே இருந்தது. ஓகேவா, குட். 13th கொஷின். த வேதிக் பீப்புள், ஓகே, வேதிக் பீப்புள் கல்டிவேட்டட் பார்லி, ரைஸ் அண்ட் வீட். ஓகேவா, கல்டிவேஷன் எப்படி இருந்தது? ஓகே, வேத மக்கள் பார்லி மற்றும் அரிசி, கோதுமை ஆகியவற்றை பயிரிட்டனர். சரி. ரைஸ் வாஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் பஞ்சாப் ரிஜன். அரிசி பஞ்சாப் பிராந்தியத்தின் பிரதான உணவாக இருந்தது. வேதிக் பீப்புள் பிகன் டு யூஸ் வீட் இந்த கங்கா யமுனா கங்கா யமுனா தோபத்தில் வேத மக்கள் கோதுமை பயன்படுத்த தொடங்கினர். யூஸ் ஆஃப் ரைஸ் ரேதர் தென் வீட் இஸ் நோட்டீஸ்ட் இன் த வேதிக் ரிச்சுவல்ஸ். கோதுமையை விட அரிசியின் பயன்பாடு வேத சடங்குகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, விச் ஒன்? ஓகே, தோபத்தில் அப்படின்னு இருக்க, இது தோ ஆப் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா தோ ஆப் பகுதி. ஓகே, ஃபைன். 13th ஒன், விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? ஓகே, எது சரியான பதில்? ஈஸியாக கெஸ் பண்ணலாம் படிச்சுருந்தோன்னா. ஓகே, என்ன சார் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க? எஸ், குரூப் 1லேயும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது, குரூப் 2லேயும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் கொடுக்கப்படுது அதிக அளவில். ஓகே, அதனால தான் கொஷின்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. எஸ், ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இஸ் அ சி, 3 ஒன்லி. எப்படி சார் 3 ஒன்லி? பிகாஸ் ரைஸ் வாஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் பஞ்சாப் கிடையாது. இட்ஸ் அ வீட். கோதுமை தான் ஸ்டேபிள் ஃபுட், பிரதான உணவு. வேதிக் பீப்புள் பிகன் டு யூஸ் வீட் இன் கங்கா யமுனா டோப்லே ரைஸ் தானே வருது. ஸோ இட்ஸ் நாட் எ ரைட், இட்ஸ் ஏ வீட். ஓகே, மாற்றி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஆன்சர் வந்து 13th ஒன், சி ஒன்லி. இது கரெக்ட். அடுத்து 14வது கேள்வி. Agricultural activities increased during the later Vedic period. Mentions rituals related to ploughing. Agricultural activities increased during the later Vedic period. Mentions rituals related to ploughing. பிற்பகுதியில் வேத காலத்தில் அதிகரித்த விவசாய நடவடிக்கைகள் உழுதல் தொடர்பான சடங்குகளை குறிப்பிடுகின்றன. அது எது? எந்த பிராமணம் அந்த கம்யூனிட்டியில் சொல்லப்பட்டிருக்கு? ஐத்திரேய பிராமணமா, சத்தபத்த பிராமணமா, இல்லை அவஸ்தா அப்படின்ற நூல்லையா, இல்லை ரிக்வேதா நூல்லையா? சத்தபத்த பிராமணத்தோட நூல் அது, ஐத்திரேய பிராமணத்தோட நூல், அவஸ்தா அது ஒரு நூல், ரிக்வேதம்ன்றதும் ஒரு காவியம் நூல், வாட் எவர். ஓகே, இதில் எதில் சொல்லப்பட்டிருக்கு? ஓகே, பிற்கால வேதமாக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ்டு, அதிகமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு எதில் சொல்லப்பட்டிருக்கு? 14th கொஷின். ஓகே, பிற்பகுதியில் வேத காலத்தில் அதிகரித்த விவசாய நடவடிக்கைகள் உழுதல் தொடர்பான சடங்குகளை குறிப்பிடுகின்றன. அது எது? ஐத்திரேய பிராமணம், சத்தபத்த பிராமணம், அவஸ்தா, ரிக்வேதா. விச் ஒன்? ஓகே, எஸ், ஆன்சர் வந்து 14th ஒன் இஸ் சத்தபத்த பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, பிற்கால வேதத்தில். ஓகேங்களா, மென்ஷன் ரிச்சுவல்ஸ் ரிலேட்டட் டு ப்ளஃபிங். ஓகே, உழுதல் தொடர்பான சடங்குகளை குறிப்பிடுகின்றது. அது சத்தபத்த பிராமணம். அடுத்தது 15வது கேள்வி. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் வேதிக் பீரியட். ஓகே, பெண்களுடைய நிலை வேத காலத்தில் எப்படி இருந்துச்சு? விமன் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ரிச்சுவல்ஸ் இன் ரிக்வேதிக் பீரியட். ஓகே, ரிக்வேதிக் பீரியட் தே வேர். செகண்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கு கைஸ். ப்ராப்பர் எடிட்டாக என்ன எனக்கு ஸ்பேஸ் இல்லைனால அங்கே போயிட்டுருக்கு. ஓகேவா, இன்க்ளூடட் இன் த லேட்டர் வேதிக் பீரியட். ஓகே, தே வேர் இன்க்ளூடட் இன் த லேட்டர் வேதிக் பீரியட் அப்படி போட்டுக்கோங்க. 4th கிடையாதா? ஓகே, சாரி, இதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க, 2 ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஓகேவா, திஸ் ஒன் இஸ் 2 அண்ட் திஸ் ஒன் இஸ் 3. ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க. இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கோங்க. Though women had not participated in the rituals in the Rigveda period, they were included in the later Vedic period. மாற்றப்பட்டதாம். ஓகே, சரி. அடுத்து draft was spoken as a source of trouble. ஓகே, டிராஃப்டர்ஸ். ஓகே, மக்கள் பிரச்சனையின் ஆதாரமாக பேசப்படுகிறார்கள். ஓகேவா, டிராஃப்டர்ஸ் மக்கள் பிரச்சனையின் ஆதாரமாக பேசப்படுகிறார்கள். டிராஃப்டர்ஸ் ஆர் ஸ்போக்கன் as a source of trouble. The work was to look after the cattle, milking animals and fetching water. ஓகேவா, ஸோ ஆன்சர் இது 2 கிடையாது, இது 2, இது 3. சரியா, ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது 2, இது 3, 3 ஆப்ஷன் தான். எது சரி, எது தவறு? ஸோ இங்கே கேட்டிருக்குது விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஒன் கேட்டிருக்காங்க. தவறானது எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, தவறானது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நான் செட் பண்ணதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸில் மிஸ்மேட்ச் ஆகிருக்குது. தட்ஸ் இட். ஓகே, விமென்ஸ் இன் வேதிக்.
தோ விமன் நாட் பார்ட்டிசிபேட். ஓகே, ரிக்வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளில் பங்கேற்கவில்லை என்றவர்கள் பிற்கால வேத காலத்தில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் இல்லை, ஆனால் பிற்கால வேத காலத்தில் சடங்குகளுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்ட்டு. அது டிராஃப்டர்ஸ் ஆர் ஸ்போக்கன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள். மக்கள் பிரச்சனையின் ஆதாரமாக பேசப்பட்டன. ஏன்னா பெண்கள் வந்து பிரச்சனைகளின் ஆதாரம் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா, அதே மாதிரி த ஒர்க் வாஸ் டு லுக் ஆஃப்டர் த கேட்டல், மில்க் அனிமல்ஸ் அண்ட் ஃபெச்சிங் வாட்டர்ஸ். ஓகே, கால்நடைகள் கவனிப்பது, விலங்குகளுக்கு பால் கொடுப்பது மற்றும் தண்ணீர் எடுப்பது அவர்களின் வேலை அப்படின்னு சொல்லுது. இதில் எது தவறானது? அதாவது பெண்கள் பற்றின ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் தவறானது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு 3 பாயிண்டில். ஓகே, 15th ஒன், எஸ், ஆன்சர் வந்து A1 ஒன்லி. இதுதான் தவறு. சரிங்களா, பெண்கள் வந்து டிராஃப்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, பிரச்சனையுடைய சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள். மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, பெண்கள் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள். அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேதிக் லிட்ரேச்சரில் எஸ், இவங்க வந்து ஒரு பெண் குழந்தை அப்படின்னாலே வந்து துன்பத்தின் வழி அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. அப்போ பெண்களோட நிலை என்னென்னா வெறும் ஆடு மாடு பார்த்துக்குது. ஓகே, மாட்டுக்கு பால் கொடுக்குறது, அதை அது ஹாஸ்பிட்டாலிட்டி அதை எல்லாத்தையும் பார்த்துக்குது, ஃபெச்சிங் வாட்டர், தண்ணி அழிப்பது. ஓகே, இந்த மாதிரி வேலையை மட்டும்தான் பெண்கள் செய்யணும். இதுதான் பெண்களோட நிலை அப்படின்னு பிற்கால விதத்தில் மாற்றப்பட்டது. ஓகே, பட் இது வந்து தப்பு. ஏன்னா விமன் நாட் பார்ட்டிசிபேட் ரிச்சுவல்ஸ் இட் ரிக்வேதாக். ரிக்வேதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பட் லேட்டர் வேதிக்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இங்கே சென்டென்ஸ் நான் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ 15th ஒன் ஆன்சர் வந்து இன்கரெக்ட், A1 ஒன்லி. சரியா, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இது வரைக்கும். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபைன். அடுத்தது 16th கொஸ்டின். 4th Varna was denied this privilege and the Gayatri Mantra could not be recited by the Sudras. 4வது வர்ணாவுக்கு இந்த சலுகை மறுக்கப்பட்டது மற்றும் காயத்ரி மந்திரத்தை சூத்திரர்களால் பாராயணம் செய்ய முடியவில்லை. ஓகே, பாராயணம்னா அது போதிக்க, தட் மீன்ஸ் அதை பேசக்கூடாது, அதை பற்றி பாடக்கூடாது. உமன் ஆர் ஆல்சோ டினைடு உபநயா அண்ட் காயத்ரி மந்திரா. பெண்களுக்கும் உபநாயம் மற்றும் காயத்ரி மந்திரம் மறுக்கப்பட்டது. பிராமணா அசட்டட் இஸ் அத்தாரிட்டி ஓவர் த 3 வர்ணாஸ். 3 வர்ணங்களின் மீது பிராமணர் தனது அதிகாரத்தை வலியுறுத்தினர். சத்தபத பிராமணா refers the Brahmana as the seeker of support and he could be removed by the king from his position. சதாபன் பிராமணரை ஆதரவை தேடுபவர் என்றும் குறிப்பிடுகிறது. மேலும் அவரை ராஜா தனது பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. யாருன்னா சத்தபத பிராமணாவை. இல்லை எது சரி எது தவறு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, விச் ஒன் இஸ் த ரைட் அண்ட் விச் ஒன் இஸ் த ராங்? ஓகே, 4th one was denied, 16th one answer. ஓகே, மைட் பி ஈஸியாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஆன்சர் வந்து பி. பிகாஸ் 3 பிராமணா அசடிட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் த 3 வர்ணாஸ் கிடையாது. இது பிராமணா கிடையாது, கிங்கு தான் வந்து 3 வர்ணா மேலேயும் என்ன பண்ண ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அதே மாதிரி சத்தபதா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் இது சத்தபதா பிராமணா இல்லை, ஐத்ரேய பிராமணம் தான் வந்து ஓகே சீக்கர்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஐத்ரேய பிராமணன் தான் ஆதரவை தேடுபவர், ஆதரவை மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பிராமணர். அதில் நம்ம கிங்கு நினச்சா இந்த ஐத்ரேய பிராமணனை என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது பிராமணாலே ஒரு அதுலேயே நிறைய அப்பர் கேடர் லோவர் கேடர் இருக்குது, அதில் இருக்க லோவர் கேடர் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து 17th கொஷின். அபவுட் லேட்டர் வேதிக் எக்கானமி. பிற்கால வேத காலத்துடைய பொருளாதாரத்தை பற்றின குறிப்பு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வித் க்ரோத் of agriculture, idea of private possession of land came into existence. விவசாயத்தின் வளர்ச்சியுடன் நிலத்தை தனிப்பட்ட முறையில் வைத்திருத்தல் என்ற யோசனை நடைமுறைக்கு வந்தது. New crafts and arts developed leading to surplus productions of commodities for sale. புதிய கைவினை பொருட்கள் மற்றும் கலைகள் விற்பனைக்கு வரும் பொருட்களின் உபரி உற்பத்திக்கு வழிவகுத்தன. Which is correct, which is wrong? Okay, 17th one answer. ஓகே, ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. போத் 1 and 2 கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா அப்படியே ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே புரியுது. எஸ், அஃப்கோர்ஸ். ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம கிளாஸ் எடுக்கும் போது, ஏர்லி வேதிக்கில் லேண்ட், நிலம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே கிடையாது. பட் லேட்டர் வேதிக்கில் தான் அது முக்கியமான பங்காக வருது. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்தது 18வது கேள்வி. The development of state level political organization emerged only after the later Vedic society was therefore in transition. ஓகே, மாநில அளவிலான அரசியல் அமைப்பின் வளர்ச்சி அதன் பின்னரே தோன்றியது. பின்னர் வந்த வேத சமூகம் மாற்றத்தில் இருந்தது. ஓகே, லேட்டர் வேதிகள் தான் இருந்தது. அது எந்த டைம் பீரியடுன்னு கேட்குறாங்க.
ஓகே, அதாவது அரசியல் ரீதியான விஷயங்கள் பிற்கால வேத காலத்தில் தான் வந்தது. அந்த காலகட்டம் எது? 1000 பிசிஇ, 700 பிசிஇ, 500 பிசிஇ அல்லது நன் எதுவும் இல்லையா? ஓகே, ஸ்டேட் லெவல். Okay, development of state level political organization emerged only after and the later Vedic society was transition. Transition அப்படின்றது இங்கே கேட்டிருக்கிறது அந்த இடைக்காலம். ஓகே, அதை பின்னர் வந்த சமூகத்தின் மாற்றத்தில் இருந்தது. ஓகே, டிரான்சிஷன் அப்படின்னா இன் பிட்வீன், இடைக்காலத்தில் தோன்றியது. எது, எந்த காலம்? 1700 500 பிசிஇ. 18th ஒன். எஸ், ஆன்சர் வந்து 500 பிசிஇ காலகட்டத்தில். ஓகேங்களா, 500 பிசிஇ காலகட்டத்தில். தட் மீன்ஸ் ஏர்லி வேதிக் நம்மளுக்கு தெரியும் 1500லேருந்து 1000. லேட்டர் வேதிக் இந்த காலம், லேட்டர் வேதிக் வந்து 1000லேருந்து ஒரு 500 700 வச்சுப்போமே, இந்த இடைப்பட்ட காலம். ஓகே, ஒரு 500 காலம். ஓகேவா, 500 பிசி. அடுத்தது 19வது. ராமாயணா offers clues to historical development and is suggestive of the power struggle to the control the territories. ராமாயணம் வரலாற்று வளர்ச்சிக்கான தடயங்களை வழங்குகிறது மற்றும் பிராந்தியங்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகார போராட்டத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மகாபாரதா 2 is suggestive of the Aryan expansion and encounters with the native people in the forest. மகாபாரதம் ஆரிய விரிவாக்கம் மற்றும் காட்டில் பூர்வீக மக்களுடன் சந்திப்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, விச் ஒன் இஸ் ரைட்? ஆன்சர் 1 இல்லை 2 இல்லை 1 and 2 and none அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 19th ஒன். விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? ராமாயணா offers clues to the historical development as a suggestive and the powers of struggle to the control the territories. ஓகே, 19th ஒன் ஆன்சர் இஸ் எஸ். ஆன்சர் வந்து டி. அப்படின்னா இது மகாபாரதம், இது ராமாயணம். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்கள். ராமாயணம் இஸ் டூ சஜஸ்டிவ் ஆஃப் த ஆரியன் எக்ஸ்பான்ஷன் அந்த என்கவுண்டர்ஸ் அண்ட் நேட்டிவ் பீப்புள் இந்த ஃபாரஸ்ட். ஓகே, ராமர் வந்து காட்டுக்கு போனாங்கன்றோல்ல, பட் இது கதைப்படி. பட் என்ன சொல்கிறாங்க ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்னா, இதெல்லாமே வந்து கிரியேட்டட் ஸ்டோரிஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஓகேவா, ராமாயணம் மகாபாரதம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டோரிஸ் தான் அவங்களே சொல்கிறாங்க. ஆரியன் எக்ஸ்பான்ஷனை வந்து சொல்கிறதுக்காக ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் அந்த காட் அந்த கான்செப்டெல்லாம் உள்ள பற்றி தான் சொன்னாங்க. பட் ராமாயணம்ன்றது ஃபாரஸ்ட்டில் இருக்க ஆட்களுக்கு போய்ட்டு சண்டை போட்டு அந்த ஃபாரஸ்ட்டையும் பழங்குடியினரை துரத்திட்டு கையகப்படுத்துறதுக்காக ராஜாக்கள் பண்ண வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட் தான். பட் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் டிஃபர். ஓகே, இது மகாபாரதம், இது ராமாயணம். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து நன். அடுத்தது 20. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் வேதிக் பீப்புள். ஓகே, வேத மக்களின் அரசியல் அமைப்பு எப்படி இருந்துச்சு? இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் ட்ரைபல் பாலிட்டிக்ஸ் வார் டாமினன்ட். பிற்கால வேத யுகத்தில் பழங்குடி அரசியல்கள் ஆதிக்கம் செலுத்தியது அப்படின்னு சொல்லப்படுது. ஏர்லி வேதிக் த கிங் வாஸ் செலக்டட் பை அசம்பிளி. ஆரம்ப கால வேத மன்னர்கள் கூட்டங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இன் லேட்டர் வேதிக் பீரியட் த அசம்பிளிஸ் பிகேம் த லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் த பவர் ஆஃப் த கிங் இன்க்ரீஸ்டு. பிற்கால வேத காலத்தில் கூட்டங்களின் முக்கியத்துவம் பெறவில்லை, ராஜாவின் சக்தி அதிகரித்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் கிங்டம்ஸ் ரெடியூஸ்ட் பவர் ஆஃப் த அசம்பிளிஸ். பெரிய ராஜ்யங்களின் வளர்ச்சி கூட்டங்களின் சக்தியை குறைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 20th வந்து எது ஆன்சர்? ஓகே, 20th ஒன் வந்து எது ஆன்சர்? ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், சிம்பிள், நம்ம நல்லா தெரியும். லேட்டர் வேதிக்கில் ட்ரைபல் பாலிட்டிக்ஸ் ஃபார் டாமினன்ட் கிடையாது, ராஜா தான். இங்கே ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அசம்பிளிஸ் பிகம் த லெஸ் இம்பார்ட்டன்ட், பவர் இன்க்ரீஸ்டு. அப்போ இதுவும் இந்த கொஷனுக்கு இந்த பாயிண்ட்டுக்குமே கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல. ஸோ இது தப்பு. இது தப்புன்னா ஏவும் பியும் டியும் தப்பு, ஏன்னா எல்லாத்துலேயும் 1 வருது. அப்போ ஆன்சர் இஸ் டி, சாரி சி. சி இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தப்பு, ஏன்னா இது லேட்டர் வேதிக்கில், இது ஏர்லி வேதிக். ஓகேவா, அடுத்தது 21வது கேள்வி. By the end of the Vedic period, Panchala and Videha were organized. The area behind this region in the eastern was seen as an alien territory. வேத காலத்தின் முடிவில் பஞ்சலா மற்றும் விதேஹா ஆகியவை ஆரியமயமாக்கப்பட்டன. கிழக்கில் இருந்த பிராந்தியத்துக்கு அப்பால் உள்ள பகுதி ஒரு அந்நிய பிரதேசமாக காணப்பட்டது. ஓகே, அதில் இந்த அதர்வ வேதா பீப்புள் அங்கா மகதா சீன் ஆஸ் எனிமீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதர்வ வேதத்தில் அங்காவும் மகதம் பகுதியை வந்து எனிமீஸ்ன்னு சொல்கிறாங்க. சிமிலர் புந்த்ராஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் ஆந்திராஸ் were seen as outside of Aryan identity in the ஐத்திரேய பிராமணம். ஓகே, இதே போல் வங்காளத்தில்
வங்காளத்தின் ஆந்திரங்களும் ஓகே இதை 2 டைம்ஸ் கொடுத்துருக்க. வங்காளத்தினகும் அப்படின்னு வரும். ஆந்திரங்களும் ஆத்திய அடையாளத்திற்கு வெளியே ஐத்திரேய பிராமணத்தில் காணப்படுகின்றன. ஓகேவா? ஐடென்டி அடையாளத்துக்கு வெளியே ஐத்திரேய பிராமணர்கள் காணப்படுகின்றன, ஐத்திரேய பிராமணத்தில் காணப்படுகின்றன. புரியுதுங்களா? முதல் கேள்வி என்ன சொல்லுது? அங்காவும் மகதாவும் அதர்வண வேதத்தில் அவங்க வந்து எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு? வேத மக்களுக்கு. ரெண்டாவது பெங்காலில் இருக்கக்கூடிய புந்த்ராஸ் அப்படின்ற இனமும் ஆந்திராஸும் ஓகே அவுட் சைடு ஓகே வெளியே இருக்கக்கூடிய ஆகியன் ஐடென்டி ஓகே ஆகியர்கள் அல்லாத வெளியே இருப்பவர்கள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐத்திரேய பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ விச் ஒன் இஸ் ரைட் அண்ட் விச் ஒன் இஸ் ராங்? 21st கொஷின். A 1 only, B 2 only, C both 1 and 2 and D none. Okay, so answer is C. ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அங்காவும் மகதாவும் வேதாக்கு வந்து அதாவது வேதமார்கள் அவங்களுக்கு வந்து எனிமீஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதவ வேதால. அதே மாதிரி பெங்காலுக்கு புந்தராசும் ஆந்திராசும் ஓகே ஆந்திரா பகுதி இதெல்லாமே வந்து ஆகியன் ஐடென்டி அவுட் சைடு ஆகியனுக்கு அவங்களுடைய சாயல் இல்லாத வெளியாட்கள் அப்படின்ற மாதிரி ஐத்திரேய பிராமணத்தில் சொல்லப்படுது. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து 22. சூஸ் த கரெக்ட் குரூப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் காட்ஸ் ஆஃப் த வேதிக் பீரியட். ஓகே, இது வெளியேந்த எடுத்தேன் சரிங்களா. அதாவது கரெக்டான காட் யாக இதில் கொடுக்கப்பட்டதில்லை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அந்த என்ன சொல்கிறது தொடர்ச்சி பிரம்மா பிரஜாபதி ககுடாவா, இல்லை ஷெஷ்நாகா சந்திரா யமாவா, இல்லை வகுணா விஷ்ணு சிவாவா, இல்லை அக்னி இந்திரா சோமாவா? இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கடவுள் இதில். ஓகே, வேத காட்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா பிரஜாபதி ககுடா, ஷெஷ்நாகா சந்திரா யமா, வகுணா விஷ்ணு சிவா, அக்னி இந்திரா சோமா. ஓகே, விச் ஒன் இஸ் த ஆன்சர்? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஆன்சர் வந்து டி, இதுதான் கரெக்ட். ஓகே, பிரம்மா பிரஜாபதி ககுடா கிடையாது, ககுடா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஷெஷ்நாகா சந்திரா யமா இதுலேயும் கிடையாது. விஷ்ணு சிவா ஓகே, ஆனால் பட் வகுணா இந்த ஆர்டரில் வகாது. பட் அக்னி இந்திரா சோமா இது மூணுமே ஒரு ஆர்டரில் வரும். ஏன்னா ஏழி வேதிக்கில் 3 பேருமே போவாங்க. ஆனால் இதில் இவங்க 2 பேர் லேட்டர் வேதிக்கில் வருவாங்க, இவங்க ஏழி வேதிக்கில் வருவாங்க. இது கடவுள்ன்ற கான்செப்டில் பெருசாக கிடையாது. 2 பேருமே காட், பட் இது காட் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஷெஷ்நாகா. ஸோ இது ப்ராப்பர் ஆர்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து அக்னி இந்திரா சோமா. இது புக்கில் இல்லை, பட் இருந்தாலும் வெளியேருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொடுத்ததுனால அதை நான் சரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. பட் லேர்ன் பண்ணிக்கோங்க. 23rd கொஷின். Which Vedic text mentioned the eastern and western seas for the first time? கிழக்கு மற்றும் மேற்கு கடல்களை முதலில் குறிப்பிட்ட வேத வகை எது? ஓகேவா, எதில் வந்து இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? தாந்திய பிராமணா, சத்தபத பிராமணா, சத்பத் பிராமணா, கோபத் பிராமணா, கௌஷித்திகி பிராமணா. ஓகே, தாண்டிய பிராமணா, சத்தபத பிரம்மம் அல்லது கோபத் பிராமன், கஷ்டி பிராமணா. ஓகேவா, பிரம்மம் பிராமணா எல்லாம் ஒன்று தான், ஸ்பெல்லிங் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஓகே, பட் இதில் தாந்தியா பிராமணமா, சத்தபத பிராமணமா, கோபத் பிராமணமா, கௌஷித்திகி பிராமணமா? விச் ஒன்? 23rd ஆன்சர். எதில் சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல கடலை பார்த்துரு, கடல் இருக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 23rd ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன சத்தபத பிராமணத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 24வது கேள்வி. The term Upanishad literally implies. ஓகே, உபநிஷதம் என்ற சொல் உண்மையில் எதை குறிக்கிறது? அறிவு, விஷ்டம் ஞானம், சிட்டிங் நியர் அருகில் அமர்ந்திருத்தல், ரிசிட்டேஷன் பாராயணம் அப்படின்னு சொல்லப்படுது. உபநிஷதம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றதான் கொஷின். ஓகே, உபநிஷதம் ஈஸி தான், பிகாஸ் ஆல்ரெடி பேசிட்டு அந்த கொஷினை. ஓகேவா, இதுதான் சிட்டிங் நியர் அருகில் அமர்ந்து இருத்தல். ஓகே, அதாவது அருகில் அமர்ந்து ஞானத்தை பெறுதல், அதுதான் இதோட மீனிங். And then last question. Prose collections of Vedic poems are. ஓகேவா, வேத கவிதைகளின் உரைநடை தொகுப்பு ஹைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாடல்கள் கவிதைகள் அதோட உரைநடை தொகுப்பு எது? இதில் சமீதாசா, உபனிஷதா, ஆரியங்காசா, பிராமணாசா? ஓகே, சமீதங்கள், உபநிடதங்கள், அதுக்கப்புறமா ஆரியங்காஸ். ஓகேவா, ஆரண்யகாஸ். ஓகே, ஆரண்யகாஸ் பிராமணர்கள்,
பிராமணாஸ் எது? வேத கவிதைகளின் உரைநடை தொகுப்பு. எஸ், நம்ம ஸ்டார்டிங் 7 வேதங்களே பார்த்தோம்ல. சமீதாஸ், ஸ்மிருதி, ஸ்ருதி, சமீதங்கள் அப்படின்னு சொன்னோம்ல. இதில் தான் இந்த நூல்களுடைய தொகுப்புகள் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இன்றைக்கி வேதிக் பீரியட் கொஞ்சம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே பல்காக தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நான் லைன் பை லைன் செட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஷின்ஸ். நோ ப்ராப்ளம். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து போயிட்டு என்ன சொல்கிறது, புக்கை போயிட்டு ஒரு கிளான்ஸ் படிங்க. நியூவாக படிக்கவங்க இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அதாவது செல்ஃபாக படிக்கவங்களுக்கு எப்படி படிக்கணும் ஐடியா இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். எந்த மாதிரி படிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு, எங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்கப்படும், எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். தமிழ் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும். ஏன்னா இதை நான் செல்ஃபாக நானாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். பட் அதனால் தமிழ் நான் வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, நோ இஷ்யூஸ். இதை பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? என்ன டெஸ்ட் கொண்டு போகும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ஒரு 2 டெஸ்ட் இல்லை 3 டெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து 3 மந்த்ஸ் கொண்டு போனால் மொத்தமாக டாபிக்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கூடவே படிச்சுட்டே வாங்க. அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது அப்படியே நியூ கமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்போ தான் டெலகிராமில் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே கொடுத்துக்கப்பாங்க ப்ளேலிஸ்ட்டு. இது என்னோடய ப்ளேலிஸ்ட், இது என்னோடய டெலகிராம் ஐடி ஃபார் டிஎன்பிசி. மேலே இருக்கிறது இது எஸ்எஸ்சி, இது ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டி. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு ஓகே நைட் உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு லீவு, நாளையிலேருந்து நம்ம நாளன்னையிலேருந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். தேங்க்யூ ஆல். பபாய்.